இங்கே வர்றதுக்கு இந்த மாதிரி நிற்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலரும் ஆராதனாவும் இருக்க அதே இடத்துல நான் குடியிருக்காத, அதை தாண்டி ஒன்றே இல்லை. அதையெல்லாம் மீறி ஏன்டா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் நீ கேட்கலான்னு. நாட்டியத்தை பற்றி நன்கு உணர்ந்த ஸ்மிருதி குரு இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க பாராட்டி பேசினோன்னு ஆமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் உட்கார்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. ஆனால் ஆராதனாவும் அவங்க அம்மாவும் ஆடின ஆட்டத்தை பார்த்ததுக்கு பின்னால் அதை பற்றி ஒரு வார்த்தைகள் பேசாமல் உட்கார முடியாது. நடராஜர் தான் நாட்டியத்துக்கு அதிபதி. அவருக்கு வந்து தங்களுடைய பாட்டால் மலர் ஆராதனா 2 பேரும் சேர்ந்து மலர் ஆராதனா பண்ணிட்டாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எந்த தொழிலானாலும் ஒன்று கான்சன்ட்ரேஷன். எந்த தொழிலையும் நீங்கள் அதில் ஈடுபடணும்னா அதில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். 2வது அர்ப்பணிப்பு. இந்த 2ம் ரொம்ப முக்கியம். அது 2ம் 100% உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வச்ச ஒரு ஸ்டெப்பும் அவ்வளோ ப்ரிசைஸ்டாக இருந்தது மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லை. ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அது மாதிரி நடனம் ஆட முடியாது. நம்ம ஆடுற நடனம் பர்ஃபெக்டாக இருக்குன்ற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா அந்த மூமெண்ட்லேயே நிச்சயமாக வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி 2 பேரும் அசத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக தன்னுடைய வார்த்தைகளால் சுபஸ்ரீ தனியாஜன் வந்து உங்களை வாழ்த்தினாங்க. ரொம்ப மிகச்சரியான வார்த்தை. நான் இவங்களாம் பேச்சு முடிச்சோடனே நான் சொன்னதில்ல, முதல்ல சொல்ல இருந்துச்சு. இந்த முதல்லையே எனக்கு கூப்பிட்டதுனால சுபஸ்ரீ தனியாற்றத்தை மட்டும் என்டாஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் குறிப்பாக இந்த ஆராதனான்ற குழந்தைய சொல்லி ஆகணும். நாட்டிய உலகத்துலேருந்து அந்த பொண்ணு வந்து நிச்சயமாக ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பாவம்! அதாவது நாட்டியத்தில் நடனம் மட்டும் முக்கியம் இல்லை, பாவம் ரொம்ப முக்கியம். அந்த பாவம் அது வந்து நான் வந்து சில திரைப்படங்களை இயக்கியிருக்கேன், சில திரைப்படங்களை தயாரிச்சிருக்கேன்ற முறையில் அந்த பாவத்தை பார்க்க முடியுது. 2-3 பேர் இருக்காங்க. பாவம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் நிறைய முயற்சி பண்ணலாம் முகத்தில் பாவங்களை காட்ட. முகம் ஒத்துழைக்காது சில பேருக்கு. சினிமாவில் பல பேருக்கு நேர்ந்துருக்குது. இவங்க பாவம் கஷ்டப்பட்டு நடிப்பாங்க, அவங்க நடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் நடித்தா முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் தெரியாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு அது அமைஞ்சிருக்கு. அதுதான் முக்கியம். என்ன பாவத்தை வெளிக்காட்டணும் இந்த பொண்ணு நினைக்கிறதோ அது அப்படியே முகத்தில் தெரியும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த பேஸ். அந்த மொபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து வரப்பிரசாதம். நிஜமாகவே இந்த 2 பேரும் வந்து இந்த மாலை நேரத்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு நடன விருந்து படைச்சு நம்மளெல்லாம் மகிழ்ச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த இன்னொரு முக்கியமான நபர் ராதாகிருஷ்ணன். இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது மாதிரி ஆர்ட்டில் வந்து ஒருத்தர் இறங்கிறதுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அந்த விஷயத்தில் அவரை நான் பாராட்டுறேன். எனக்கு நடனத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாட்டில் என்ன மிஸ் ஆகுதுன்னா பக்தி அடக்கம் இதெல்லாம் மிஸ் ஆகுது. இந்த பொண்ணுங்க வந்தவொடனே பார்த்தா குருநாதரை பார்த்தவொடனே இவங்களும் சரி ஸ்ருதியும் சரி காலில் விழுந்து வணங்கினாங்க. இதுதான் அந்த நாட்டியத்தில் முதல் சிறப்பு. இந்த பக்தி குரு பக்தி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாத்த கொண்டாடுறதுக்கு தான் இந்த நாட்டியம் சொல்லி மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை இவங்க 2 பேருக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Shri Gurubhyo Namaha. Pranams to my Acharya, Srimati Anita Guha, and my parents and the Almighty. First of all, today is a very, very, very special day for various reasons. Number one, as a dancer, எனக்கு வந்து behind backstageல நான் ஆடுறதை விட ஒரு 3 times எங்கள் அம்மா ஆடிட்டு இருப்பா. In that case, she could celebrate that moment with her mother today is a big deal for her. It will be etched in her memory. அரங்கேற்றம்னு யோசிக்கிறச்சே அவளுக்கு வந்து அவள் அம்மாவோட ஆடின ஒரு யோசனை தான் ஜாஸ்தி வரும் rather than her stealing the limelight. So congratulations on that.
அண்ட் அது வந்து டெஃபினெட்லி அவளோட குருவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது. And the second thing that is very special today is Malaraka has been with her guru for 30 plus years now. More than Akka, I think the guru will be extremely proud to see her students grow so much, not in one but in 2 classical art forms. So hats off to you teacher. Or student இப்படி train பண்ணி இந்த லெவலுக்கு எடுத்துன்னு வரது is not an easy task at all. And Kalyanai, I've heard, but I'm fortunate enough that it didn't happen to me. I've heard many people discontinuing dance because of lack of family support or lack of in-law support or whatever it may be. In that case, Akka Malaraka is extremely blessed and lucky to have found Akhil. And அண்ணாக்கு தான் இன்னைக்கு டபுள் தமாக்கா. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதா இல்லை ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்றதா, பட் I could see the amount of hard work he has put into this day to blossom so beautifully. Congrats, Anna. I'm sure Akka and Aradhana are totally gifted to have your support. So all this is about the day and about today's performance. First I'll start with the tiny tot. It's very difficult to keep up with such a challenging orchestral support. ஒரு வித்வானும் இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ராவில் உட்காந்தவா ஆர் நோ லெஸ் ஈஸிலி ஒரு 1000 கச்சேரிக்கு வாசிச்சிருப்பா. ஈஸிலி, நான் மினிமம் நம்பர் சொல்கிறேன். அவளுக்கு வந்து தூக்கத்திலே எழுப்பி உட்கார வச்சா அவள் வாசிக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கா. அவளோட இதுக்கு சமமாக ஆராதனா பண்ணது. ஷீ டென்ட் மிஸ் அ பீட். சார் சொன்ன மாதிரி தி அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஷீ ஹேட் ஃப்ரம் த மொமெண்ட் ஷீ ஸ்டெப்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் இஸ் something remarkable for a 14-year-old child. And adula avaloda teachers oda training, rendu teacher oda training pramadama, it was showcasted. So congratulations. And she thoroughly enjoyed her performance on stage. na enna thappu pandren, na position correct ah nikrena, na kai correct ah edutena, expression correct ah pannena, adavu correct ah pannena andradha vida ava paartukku she really enjoyed the dance. So that was something I don't think many of the 10 plus children go through at this age, but that was really remarkable for me. And about Akka's performance and the Mahishasura Mardini la kaamchadla and the twitching of the eyebrow and the eye that she showed and the vadam pannamodu, all that was, and the bhavam was really brought out. And her, she didn't குழந்தை அப்படின்னா ஆப்வியஸ்லி அம்மா பற்றி சொல்லவே வேண்டாம். யூஸ்வலி வி சே தி ஆப்போசிட், அம்மா இருக்கிறது குழந்தை அப்படி இருக்கும். பட் ஐ திங்க் இன் திஸ் கேஸ் த கான்வர்ஸ் ஆல்சோ ஹோல்ட்ஸ் ட்ரூ. ஸோ தே மேட் அ வண்டர்ஃபுல் பேர் ஆன் ஸ்டேஜ். அண்ட் அம்மா டாட்டர் வி யூஸ்வலி ஃபைட் அ லாட், ஏன்னா தேர் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வி கேன் அப்போஸ் டு வாட் எவர் தே சே அண்ட் வென் எவர் தே சே. பட் to see this chemistry on stage was really more than happy. It was very I don't know the right word to coin it. So hearty congratulations to the entire family and my namaskarams to the acharyas. Thank you. இதே மேடையில் 95 மலருக்கு நான் அரங்கேற்றம் பண்ணியாச்சு. இன்றைக்கு மலரோட பொண்ணுக்கு என்னோட பொண்ணை அரங்கேற்றம் பண்ணி வச்சிருக்கா. எல்லா கலைகளுக்கும் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். டெடிகேஷன், கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் எல்லாமே வேணும். இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் நிறைய இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம், அவங்க சென்னையில் இருக்கோம். ஸோ ஆன்லைனில் தான் இந்த லெசன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. 3 times they visited us in கோயம்புத்தூர். நேரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 பேருமே எங்கள் கூட தங்கி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ 4 நாள் முன்னாடி நாங்கள் வந்தோம்.
அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துருக்கிற ப்ராக்டிஸ் நடந்தது. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நீங்க பார்த்தது. மேகங்கள் கூடி வர தோகை விரித்து மயிலிறதாட பறவைகள் கூடு நோக்கி விரைந்து பறக்கலாரார் கூட்டமாக. மேகங்கள் கூடி வர தோகை விரித்து மயிலிறதாட பறவைகள் கூடு நோக்கி விரைந்து பறக்கலாரார் கூட்டமாக. மின்னல்கள் வெட்ட பழி பழி இடியோசை முழங்க ததீம் ததீம். மின்னல்கள் வெட்ட பழி பழி இடியோசை முழங்க ததீம் ததீம். அமுதமாய் பொழிய துவங்கினாள் மழை 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 மழை. தேங்க்யூ ஸோ மச். மலர் எனக்கு 25 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல் பொண்ணாக என்கிட்ட பாட வந்தவர். ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவள் டான்ஸர்னே எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் எனக்கு அவள் டான்ஸர்னு தெரியவே தெரியாது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறா. எனக்கு அப்படியே எனக்கு கண்ணு எடுக்க முடியல ஸ்டேஜ்லேருந்து. அப்படி ஒரு ப்ரெசன்ஸ், அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவ். எனக்கு இப்போ எனக்கு எல்லாரும் இந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே ஸ்லீப் வெல் அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. இப்போ ஆடின அந்த தாலாட்டை கேட்டுனா இன்னொரு 10 நாள் நிம்மதியாக தூங்குவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆடுறா. அப்புறம் எல்லாம் சும்மா கேட்டு கேட்டு புளிச்ச பழமொழி, புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா இது அவங்க கூட சொன்னாங்களே ஏதோ இங்கிலீஷில். நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் பழமொழி வராது. ஆப்பிள் என்ன ஆப்பிள் டசன்ட் ஃபால் ஃப்ரம் சம்வேர் சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அது அந்த மாதிரி ஆராதனா அந்த சின்ன பொண்ணு அந்த ஒவ்வொரு வாட்டியும் அது டான்ஸ், நானும் கொஞ்ச நாள் டான்ஸ் கற்றுக்கிட்டேங்கிறதுனால எனக்கு தெரியும். அந்த ஆனந்த நடனமான ஒவ்வொரு வாட்டியும் அந்த நடனம்க்கு காட்டுற எக்ஸ்ப்ரெஷன், அந்த நிறுத்தத்தில் இருக்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது, அதாவது பீயிங் எஜைல் பட் ஸ்டில் ஸ்டைலிஷ், பீயிங் வெரி ஸ்ட்ராங் பட் ஸ்டில் லைட். அது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் டான்ஸில். அது ரெண்டுமே அந்த குழந்தைகிட்ட இருந்தது. ஸோ இட்ஸ் a pleasure watching them. and நிஜமாகவே எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். முக்கியமாக மலர் தான். ஏன்னா மலர் வந்து என் குழந்தை, சின்ன பொண்ணா என்கிட்ட வந்தவனால எனக்கு அவளை பார்க்க அப்படியே அவங்க அம்மாவோட ஜாஸ்தி நான் அப்படியே பெருமையில் பூரிச்சு போகிறேன். அவள் கியூஎஃப்ஆரில் பாடும்போது கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை. இனிமேல் கியூஎஃப்ஆரில் டான்ஸ் வச்சுருக்கேன் மலர், நீயே பாடிட்டு நீயே ஆடுற மாதிரி உனக்கு ஒரு பாட்டு கொடுக்க போகிறேன். அப்படி தான் யூ ஹவ் சர்ப்ரைஸ் மீ டுடே. ஸோ amazing works. I request all of you to give them a huge round of applause for this fantastic day today. And முக்கியமாக என்னென்னா கடல் கடந்து போகிறவங்க, நம்ம ஊரை விட்டு கடல் கடந்து எத்தனையோ வேலைக்காக நம்ம போகிறோம். ஆனால் அங்கே போய் கூட நம்ம ரூட்ஸை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும், அங்கே ஒர்க் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், அட்மாஸ்பியர், வெதர், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதில் அவங்க இவ்வளோ பர்சியூ பண்ணி இது இவ்வளோ தூரம் கொண்டது நம்ம ஊரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் பிக் சப்போர்ட். ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். என்னோட லைஃப்பில் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட், கடவுளுக்கு சமமாக நான் பார்க்குறது மியூசிஷியன்ஸை தான். ஸோ டு ஆல் ஆஃப் யூ ஃபேண்டாஸ்டிக் சப்போர்ட். ஏன்னா இந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் ஒன்றும் நடக்காது. இடம் இல்லாத வளம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நீங்கள் இடமாக இருந்தாலும் நீங்கள் தான் பலம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. சாரி எனக்கு இண்டிவிஜுவலாக பேர் சொல்ல தெரியாது. பட் ஆஸ் அ டீம் ஆல் ஆஃப் யூ really enjoyed it so much and wonderful evening. I'm so sorry again for interrupting. சித்ரா லட்சுமணன் சார், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப உங்களை அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ வெரி ஹாப்பி உங்களை இன்னைக்கு பார்க்க கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்.